சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு அன்னைக்கு வந்து கோழிக்கு தான் பசங்க தீனி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கோழி பண்ணையில் வளர்த்துற கோழி. இது வந்து மண்ணில் தீனி போட்டோன்னா சாப்பிட மாட்டேங்குது, கையில் தட்டில் கொடுத்தா தான் சாப்பிடுது. ஏன்னா இதுக்கு சின்னதாக இருக்கும் போதே மூக்கா வாயான்னு தெரில, அது கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருவாங்களாமா. நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணையில் இருக்க கோழி தான் பிராய்லர் கோழின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து அந்தளவுக்கு பயப்படுறதில்ல, நாட்டுக்கோழி மாதிரி நம்ம கூட ஈஸியாக சிக்கிடுது. நீங்களும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். பையனுக்கு பெரியவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். சரி பூரி செய்யலான்னு அதை தான் செஞ்சிட்ருந்தேன். பூரி செஞ்சுட்டே கூட ஒரு 4-5 அப்பளமும் பொரிச்சிடலான்னு சொல்லி அதை தான் சுட்டுட்ருந்தேன். எனக்கு எப்போவுமே பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா பிடிக்காது. அதை தவிர மீதி எந்த குழம்புனாலுமே நான் சாப்பிட்டுப்பேன். பெரியவனுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுத்தா வயிறு நம்ப சாப்பிட்ருவான். பூரி செஞ்சு கொடுத்த சந்தோஷத்துலேயே தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு மதியம் கொத்தமல்லி கொஞ்சம் முளைக்க போடலான்னு சொல்லி அதை தான் எடுத்துகிட்டு இருந்தோம். முழுசாக இருக்க கொத்தமல்லியை 2ஆக உடச்சி போட்டால் தான் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதை தான் உடச்சி போட்டுட்ருந்தேன். மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லியை மேலே நல்லா தூவி விட்டுட்டு மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா தொளிச்சு விட்டுருக்கேன். முளைச்சி வந்தால் தான் தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.